45 அதிகாரம் அதனுடைய 2வது வசனம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு முன்னாக செல்லுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே அநேக தடைகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். அநேக காரியங்கள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். அநேக நபர்கள் உங்களை கலங்க வைத்து கொண்டிருக்கலாம். அநேக சூழ்ச்சிகள் உங்களை எதிர்த்து கொண்டிருக்கலாம். இந்த சூழ்நிலையிலே உங்க வாழ்க்கையை இருண்டு போய், உங்க வாழ்க்கையே அவமானப்பட்டு வெட்கப்பட்டு தலை கவிழ்ந்தவர்களாய், பாரத்தை சுமந்தவர்களாய், மன அழுத்தத்தோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக செல்ல போகிறார். உங்களுக்கு முன்பாக சென்று உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சில கதவுகளை கர்த்தர் உடைக்க போகிறார். சில மனிதருடைய நுகங்களை கர்த்தர் உடைக்க போகிறார். உங்க வாழ்க்கையிலே உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற சில மனித கிரியைகளை ஆண்டவர் நிர்மூலமாக்க போகிறார். உங்களுக்காக முன்னே கடந்து செல்லுகிற தேவன். இதுவரை இருளுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கலாம், தடைகளுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கலாம், குழம்பிக் கொண்டிருக்கலாம், தோல்வியில ஓடிக்கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையிலே ஒரு ஜெயம் வராதா? என் வாழ்க்கையிலே ஒரு விடியல் உண்டாகாதா? என் வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் கடந்து வராதா? என் வாழ்க்கையிலே ஏன் எனக்கு இந்த பாடுகள்? ஏன் எனக்கு இந்த கண்ணீர்? ஏன் எனக்கு இந்த நுகம்? ஏன் எனக்கு இந்த துக்கம்? ஏன் எனக்கு இந்த சோதனைகள் ஒவ்வொரு நாளும் என்னை உடைக்கிறதே ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் உன் ஜெப சத்தத்தை கேட்கிறவர், உன் புலம்பலை கேட்கிறவர், உங்க அங்கலாய்ப்பை காண்கிற தெய்வம் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்ல போகிறார். அவர் கோணலை செவ்வையாய் மாற்ற போகிறார். சில வெண்கல கதவுகளை உடைக்க போகிறார். சில அந்தகார சக்திகளை கர்த்தர் உடைக்க போகிறார். உங்களுக்கென்று வழியை கர்த்தர் திறக்க போகிறார். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன் ஜெபம் வீணாய் போவதே இல்லை தேவ பிள்ளையே. உன்னுடைய காத்திருப்பு வீணாய் போவதே இல்லை தேவ பிள்ளையே. இன்றைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் உன் தலையை உயர்த்த விரும்புகிறார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கோணலையும் அவர் செவ்வையாய் மாற்ற விரும்புகிறார். பயப்படாதே, கலங்காதே, விசுவாசம் உள்ளவளாயிரு, தைரியமாயிருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், தேவனை பிடித்துக் கொள்ளுங்கள், வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், அனுதினமும் செபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவழியுங்கள். உங்க வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் கடந்து வரும். உங்க தலை உயரும். நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும். நீங்கள் நம்பினது கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரை கோணலை செவ்வையாய் மாற்றுகிற தேவன், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கோணலை செவ்வையாய் மாற்றும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.